எட்டானா ஓகே சரி ஓகேடா நம்ம ஆரம்பிப்போம். சரி இப்போ என்னன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி ஃபுட்டை பற்றி எதாவது பேசியிருக்கீங்களா உங்களோட டிஸ்கஷனில்? எந்த டாபிக்னு சொல்லு பார்த்துக்கலாம். இல்லை ஜென்ரலாக கேட்குறேன். இப்போ வந்து நான் யோசித்த டாப்பிக்லாம் வந்து பிரச்சனை இதுதான் சரியா. நீ இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ வந்து உலகத்தில் என்ன பிரச்சனைனா நம்ம எந்த ஃபுட்டை எடுத்தாலும் ஓகே டேய் உங்களுக்கு கேட்குதுலடா பேசுகிறது? கேக்குது. ஓகேவா, நமக்கு வந்து ஃபுட்டு வந்து இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் வந்து உலகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, உணவு உடை இருப்பிடம் சொல்லுவோமா. ஓகே, அதில் வந்து ரொம்ப முக்கியமானது என்ன, நமக்கு வந்து ஃபுட்டு தான். கரெக்டாக, நம்ம வந்து வாழ்கிறதுக்கு உயிர் வாழணும்னா அதுக்கு ஃபுட்டு தான் முக்கியம். ஆனால் இப்போது கரண்ட்டு ஃபுட்டோட சினாரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலப்படமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா உனக்கு நல்ல ஃபுட்டு வேணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப கை கெட்டாத தூரத்தில் இருக்குது அப்படின்றது தான் என்னோட ஒரு இது. ஓகேவா, என்னோட ஒரு பாயிண்ட்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இல்லை? ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா ஒவ்வொரு ஃபுட்டுலேயும் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ ஏதாவது ஒரு பேக்கரிக்கு போகிறீங்க ஓகேவா, நீங்கள் வந்து ஒரு பேக்கரி இல்லை வந்து ஆசி நீ மட்டும் மியூட்டில் போடுற ஆசி போடுறோம். ஆக்சுவலாக மச் பெட்டரா, ஏன்னா அந்த ரொம்ப பாட்டு சவுண்டு கேட்குது. ஓகே, இப்போ என்ன பிரச்சனைனா நீ வாசி நீ பேசணுன்னா ஒருவேளை அன்மியூட் பண்ணிட்டு பேசிட்டு வச்சு அன்மியூட் பண்ணிடு. ஓகே, அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னாடா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பேக்கரிக்கு போகிறீங்க ஓகேவா, நீங்கள் ஒரு பேக்கரிக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு அங்கே என்ன கண்ணு முன்னாடி இருக்குது அப்படின்றத நீ வந்து கொஞ்சம் கவனிச்சின்னா நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்னென்ன ஃபுட்டு வந்து உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு வந்து பப்ஸா? ஆமாம். வேற என்னடா பிடிக்கும் ஜெகதீஷ், உனக்கு என்ன பிடிக்கும்? உனக்கு வேற என்ன தேவை? ஒரு கேக்கு இல்லை ஒரு சிம்பிளாக அந்த காலத்து சொல்ல போனால் ஒரு பஜ்ஜி ஓகேவா, டீ ஓகேவா, டீ இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரலாக கன்சியூம் பண்ணுற இது எல்லாமே ஓகேவா. அடுத்து நீ வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிற, சேம் சினாரியோ நான் சொல்கிறேன். நீ வந்து ஹோட்டலுக்கு போகிற, அங்கே என்ன உனக்கு கிடைக்குது, மீல்ஸு சாப்பிட்லாம். வேற என்ன, பிரியாணி. வேற என்னடா பிடிக்கும்? தோசை, பரோட்டா ரொம்ப முக்கியமான டிஷ், நேஷ்னல் டிஷ் பரோட்டா ஓகேவா. இப்போது நீங்கள் இது எல்லாத்தையுமே கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் தெரியும். இப்போது முன்னாடி நம்ம இதெல்லாம் வந்து எப்படி நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம், முன்னாடி காலத்தில் பார்த்திங்கன்னா மீல்ஸ் எதுவுமே இதில் வந்து அதிகமாக ப்ராசஸ்டு இருக்காது, அதிகமாக வந்து ஆர்டிஃபிஷியல் விஷயங்கள் எதுவுமே இருக்காது சரியா. ஆனால் இப்போ நீ வந்து இப்போ ஒரு ஹோட்டலுக்குள்ளே போனீங்கனாலோ நீ வந்து இப்போ ஒரு பேக்கரிக்குள்ளே போனீங்கனாலோ பிரச்சனை என்னென்னா, இப்போ பஃப்ஸ் ஒரு கேஸை எடுத்துக்கோம். பஃப்ஸில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா மைதா இருக்குது ஓகேவா. மைதா எப்படி உருவாக்கப்படுதுன்றதுலேயே வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்னென்னா மைதாவை வந்து ஒயிட்னிங் பண்ணுறதுக்குன்னு வந்து ஒரு விஷயம் இருக்குது சரியா. மைதா கோதுமையிலேருந்து தானே வருது? கரெக்டு தான், மைதா கோதுமையிலேருந்து தான் வருது. ஆனால் சரி, அவுட்டர் லேயரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த ஃபைபர் ப்ரோட்டீன் இதெல்லாம் இருக்கும். இன்னர் லேயரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வேணால் உங்களுக்கு இதே காட்டுறேன். ஒவ்வொரு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா ஆக்சுவலாக நிறையா இருக்குடா. நான் அதில் நிறைய வீட் கிரெயின் எம்பிரியோ ஓகே, இந்த மாதிரி தான்டா ஓகேவா. ஓகே, இப்போ மைதாவில் பார்த்தீங்கன்னா உனக்கு எப்போயுமே நேச்சுரலாக வர எந்த ஃபுட்டுலேயுமே நமக்கு வந்து உடம்புக்கு ஹார்ம்ஃபுல் பண்ணுற மாதிரி ஜென்ரலாக எதுவுமே இருக்காது. நேச்சுரலாக இருக்க எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அதுலேயே ப்ரோட்டீன் இருக்கும், அதுலேயே ஃபேட் இருக்கும், அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா
கார்பு இருக்கும், எல்லாமே கலந்து தான் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம உலகம் இப்போ எப்படி மாற்றி இந்த ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கோன்னா எல்லாத்தையும் வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து இதில் இருக்க இந்த சைடு இருக்குல்ல, இதில் இருக்க எல்லா மொத்த இதையும் நம்ம நல்ல பார்ட்டை எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துட்டு அதை என்ன பண்ணுறோம், மோஸ்ட்லி தவிடாக்கிடுறோம், இல்லை வந்து மாட்டுக்கு போடுற தீவனம் ஆக்கிடுறோம், இல்லைனா வந்து இதை கோதுமை ஆக்கிடுறோம். கோதுமை மாவு இருக்குது பார்த்தியா, மாவாக்கிறோம். ஆனால் இந்த இன்னர் பார்ட் ஒன்று இருக்குல்ல வெள்ளையா, இந்த வெள்ளையான பார்ட்டை மட்டும் நம்ம தனியாக எடுத்து அது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணி அது ரொம்ப ஃபைன் பவுடரை அரைச்சிட்றாங்க. ரொம்ப ஃபைனாக ரொம்ப குட்டி பவுடரை அரைச்சிட்டு அதை அப்படியே அரைக்கிறதோட மட்டும் இல்லாமல் அது கூட வந்து ஒரு கெமிக்கல் கலக்கிறாங்க. அந்த கெமிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைதா வந்து இப்போது நீ கோதுமை வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது, ஆனால் எப்படி மைதா வந்து ஒயிட் கலரில் இருக்குது? இந்த கொஸ்டின் நமக்கு வரணும்ல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா அந்த மைதாவை வந்து ஒயிட் கலர் ஆக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அதில் வந்து ஒரு கெமிக்கல் கலக்கிறாங்க. அந்த கெமிக்கலோட பேர் இப்போ எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த கெமிக்கல் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு எலி கூட வச்சு ஆல்ரெடி ஒரு டெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த கெமிக்கல் வந்து என்ன பண்ணுதுன்னா மக்களுக்கு வந்து டயாபெட்டிஸ் உண்டாகுது. எலிக்கே வந்து டயாபெட்டிஸ் வந்துருக்கு அந்த கெமிக்கலை வந்து அது டெஸ்ட் பண்ணி பார்க்கல. ஸோ அப்போ அதை என்ன பண்ணுறாங்க, கான்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளை டெய்லியும் ஃபுட் கன்சம்ஷனில் வந்து நமக்கு டெய்லியும் அந்த கெமிக்கல் நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டே இருக்குது. நான் அதை ஏன் வந்து டெய்லி நம்ம வந்து மைதா இல்லாமல் இப்போ நம்ம வாழ்கிறது இல்லைன்னு சொல்கிறேன்னா, இப்போ நீ இதுலேருந்து எடுத்துக்கோ பப்ஸு, உங்களுக்கு தெரியுதுல்ல ஸ்க்ரீன், ஆக்சுவலாக ஸ்க்ரீன் ஓகே தானே, தெரியுது தானே? தெரியுது. ஓகே இப்போது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொன்னேன்ல, இப்போ உங்களுக்கு கண்ணு முன்னாடி நீங்கள் எந்த இதுக்கு போனாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு பேக்கரிக்கு போயிட்டு நீங்கள் எந்த பொருள் எடுத்தாலும் சரி அதில் வந்து எதர் வந்து மைதா இருக்குது, இல்லைனா வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது. இது இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லாமே இருக்குது, நான் சொல்கிறேன் அது என்னென்னு. ஸோ இப்போ என்னென்னா நீ வந்து பஃப்ஸ் எடுத்துக்கோ, கேக் எடுத்துக்கோ, பஜ்ஜி எடுத்துக்கோ, டீயை விட்டுருங்க. டீயிலையும் நான் ஒரு கடைசியாக உங்களுக்கு ஒரு இது வச்சுருக்கேன். பஃப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மைதா தான் செய்கிறாங்க, அது உங்களுக்கே தெரியும். அடுத்து கேக்லேயும் மைதா இருக்குது, பஜ்ஜிலையும் மைதா இருக்குது. ஸோ இப்போ டெய்லி வந்து ஒரு அந்த சுகர் காசிங் ஏஜெண்ட்டை வந்து நம்ம டெய்லி தின்னுட்டுருக்கோம், ஓகேவா? அப்போது இப்போ நீ இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கோ, இது எல்லாத்தையுமே அவங்க பிரச்சனை. அடுத்து டீயில் எடுத்துக்கோ. டீ எதனால் செய்யப்படுது? மில்க் பவுடர், அந்த டீ பவுடர் கரெக்டாக. டீ பவுடரில் மோஸ்ட்லி எந்த பிரச்சனையும் இல்லை. அது ஏன்னா மோஸ்ட்லி அது அரைச்சி தான் வருது. இன்னும் நம்ம அதுலேயும் கண்டுபிடிக்க வேண்டி இருக்குது, பட் என்ன தெரியல. ஆனால் இப்போ பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம குடிக்கிற பால் எதுவுமே வந்து பாலாகவே இல்லை. இப்போ பிரச்சனை அதுதான், சரியா? ஏன்னா நம்ம வந்து பால் பண்ணையில் வாங்குகிற பால் இருக்குல்ல, அந்த பால் வந்து ஓகே டைரெக்டாக மாட்டுலேருந்து நமக்கு டைரெக்டாக வருது. ஆனால் நம்ம வந்து பாக்கெட்டில் வர பாலை வந்து உண்மையான பாலை நம்ம நினச்சிட்ருக்கோம்ல, அது வந்து பாக்கெட்டில் வர பால் வந்து பாலாகவே இல்லை. அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் திக்கனர்னு ஒன்று இருக்குது, அதை வந்து கலக்குறாங்க. அது எதுக்கு ஃப்யூச்சரில் படிக்கணும்னா படித்து பாருங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் திக்கனர் வந்து பார்த்திங்கன்னா நீ நிறைய மில்க் ப்ராடக்ட்ஸ், இப்போது தயிர், அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் திக்கனர் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறேன். இது வந்து கர்டில் இருக்குது, நீங்கள் சாப்பிட்ற டொமேட்டோ கெச்சப்பில் இருக்குது, ஓகேவா? நீ எங்கே கை வச்சாலும் அதுமாரி நிறைய பொருட்கள், நீ நினைக்க முடியாத பொருட்கள். நீ ஏதாவது ஒரு மசாலா பொடி வாங்குற, மசாலா பொடியில் கூட பார்த்தீங்கன்னா மசாலா பவுடர்ஸில் கூட ஆர்டிஃபிஷியல் திக்கனர் கலக்குறாங்க. அது எதுக்கு அது கலக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திக்னஸ் கொடுக்கணுன்றக்காக. இந்த ஆர்டிஃபிஷியல் திக்கனர் இருக்குது பார்த்தியா, இது எதுலேருந்து இப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைனாக அரைக்கப்பட்ட அந்த அதாவது மக்காச்சோளம் இருக்குல்ல, அது மக்காச்சோளத்தை ரொம்ப ஃபைனாக அரைக்கிறாங்க. இல்லை அதுவும் இன்னும் சோர்ஸ் எனக்கு சரியாக தெரியல, இது எங்கேருந்து இந்த ஆர்டிஃபிஷியல் திக்கனர் வருதுன்னு. இது என்ன பண்ணுன்னா இதெல்லாம் டைரெக்டாக வந்து நம்மளோட பிளட் சுகரை வந்து ரொம்ப ஸ்பைக் பண்ணிகிட்ருக்கு இந்த விஷயங்கள்லாம், சரியா? நீ எந்த பொருள் வாங்கினாலும், நீ பேக்கரியில் எந்த பொருள் வாங்கினாலும், இல்லை ஹோட்டலில் எந்த பொருள் வாங்கினாலும் ஏதோ ஒன்று ஆர்டிஃபிஷியல் திங்ஸ் எல்லாமே இருக்கிறது இல்லை. இப்போ அதுதான் பிரச்சனை. அடுத்து சரி, நான் இப்போ இந்த ஒரு லிஸ்ட் ஆஃப் இது வச்சுருக்கேன், இது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரிசர்வேட்டிவ். நம்ம டெய்லி சாப்பிட்ற எல்லா பொருட்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவாக கலக்கிறாங்க. ப்ரிசர்வேட்டிவ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து சீக்கிரம் கெடக்கூடாது. ஒரு 5 நாளுக்குள்ளே கெட்டு போகிற ஒரு பொருளை 10 நாள் வரலும் நம்ம அந்த ப்ரிசர்வேட்டிவை யூஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற. 10 நாள், 20 நாள், 30 நாள், எவ்வளோ நாள் வேணால் கூட இருக்கலாம். நீ அது கலக்கிற அளவை பொறுத்து இருக்குது. இந்த ப்ரிசர்வேட்டிவ் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப கெட்டது பண்ணுது, சரியா? இந்த ப்ரிசர்வேட்டிவை வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த FSSAI அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா, FSSAIனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
முதல்ல ஒரு ப்ராடக்ட்டை பார்த்து இப்போ இருக்க ஐஸ்கிரீம்ஸ் எதுவுமே வந்து ஒரு உண்மையான ஐஸ்கிரீம்ஸ் கிடையாது. மேபி பேருக்கு அவனுங்க வந்து ஒரு 50% மில்க் வேணால் அவனுங்க போடலாம். ஆனால் அதுக்கு மேலே அதில் ஒன்றும் மில்க்கு கிடையாது. அது எல்லாமே வந்து ஃபேக் ப்ராடக்ட். வெஜிடபிள் ஆயிலை வந்து அவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா அரைச்சி சில ப்ராசஸ்லாம் பண்ணி அதை வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ்குள்ளே ஆட் பண்ணி அதை உண்மையிலே மாட்டுலேருந்து வந்தது நம்மளை உருட்டுறாங்க, நம்மளை ஏமாத்துறாங்க. இதை வந்து நீங்கள் இதை பற்றி கவனிக்கணும். இந்த வெஜிடபிள் ஆயில் இருக்குது பார்த்தியா, இந்த வெஜிடபிள் ஆயிலோட ஃபார்முலா இருக்குல்ல, இதை வந்து ஒரு ஃபாரினர் வந்து ஒரு எக்ஸ்போஸ் பண்ணி போட்டிருந்தான். என்னன்னா இந்த வெஜிடபிள் ஆயில்ன்றது கிட்டத்தட்ட பிளாஸ்டிக்கு சமம் அப்படின்னு சொல்லி. இது லிட்ரலி வந்து ஒரு பிளாஸ்டிக். இது வந்து மனுஷங்க உடம்புக்கு வந்து இது தகுதியே இல்லாதது, சாப்பிட்றதுக்கு தகுதியே இல்லாத ஒரு பொருள். ஆனால் இந்த பொருளை நம்ம வெஜிடபிள் ஆயில் எதை நீ சொல்ற? வெஜிடபிள் ஆயில்னு ஒன்று இருக்குது. இது என்னன்னா வெஜிடபிள் ஆயில்ன்றது நேரடியாக வெஜிடபிள்லேருந்து வரதும் கிடையாது. இது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்லேருந்து எடுக்கிறானுங்க. இது நீ சாட்ஜிபிட்டியில் கேட்டால் கூட தெரியுது. நீ கடையில் எந்த ஆயில் வாங்கினாலும் இப்போ அடுத்த ஆயில்குள்ளேயும் நான் அதான் சொல்ல வந்தேன். இப்போ எல்லா ஆயிலுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் வந்து என்ன ஆகுதுன்னா பெட்ரோலியம் பை ப்ராடக்ட்லேருந்து உருவாகுது. ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் கம்பெனி பெரிய கம்பெனிலேருந்து வாங்குற எல்லா பொருளுமே, ஈவன் இப்போ சின்ன கம்பெனி கூட அதோட வழியில் தெரிஞ்சுக்கிச்சு எப்படி வந்து அதோட பெட்ரோலியம் ப்ராடக்ட் வந்து உள்ளே சேர்த்துக்கிட்டு அவங்களோட எல்லாம் சிம்பிளாக சொல்ல போனால் இங்கே என்ன பண்ணுறானுங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஐயோட அப்ரூவலை வச்சுக்கிட்டு காசு அதிகமாக கிடைக்கணுன்றக்காக என்ன பண்ணுறானுங்க பெட்ரோலியம் பை ப்ராடக்ட்டை ஆயில் கூட கலந்துடுறானுங்க. எல்லா ஃபுட் ஆயில் கம்பெனியும் வந்து இப்போது ஒரு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோ, ஒரு எந்த கம்பெனி சன்ஃப்ளவர் ஆயிலு வேறு என்ன பாம் ஆயில்லையும் பெட்ரோலியம் பை ப்ராடக்ட் கலக்கிறானுங்க. எல்லாத்துலேயுமே இந்த பெட்ரோலியம் பை ப்ராடக்ட் இந்த ஆயில் வந்து கலக்கப்பட்டு அந்த ஆயில் தான் வந்து நமக்கு சேலுக்கு வருது. அந்த ஆயிலை தான் நம்ம வந்து எல்லா ஃபுட்டு மீல்ஸு பிரியாணி தோசை எல்லாத்துலேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த ஆயில் என்ன பிரச்சனை? பெட்ரோலியம் பை ப்ராடக்ட் நம்ம உடம்புக்கு நல்லதா? இதை எஃப்எஸ்எஸ்ஐ வந்து ஒரு இந்த லிமிட்டுக்குள்ளே இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லி அவனை அப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கானுங்க. ஆனால் நம்ம இது வந்து உடம்புக்கு நல்லதில்லை. கண்டிப்பாக அந்த பெட்ரோலியம் பை ப்ராடக்ட் உடம்புக்கு நல்லதில்லை. சரி, அடுத்து வெஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே மேலாக என்ன பண்ணுறானுங்க, அது கெட்டு போகக்கூடாதுன்றக்காக சில ஸ்ப்ரே பண்ணுறானுங்க. இந்த ஸ்ப்ரே வந்து என்னென்னா பூச்சிக்கொல்லி அப்படின்னு சொல்கிறானுங்க. அந்த பூச்சிக்கொல்லி வந்து பூச்சியை மட்டும் தான் கொல்லுமா இல்லை நம்மளையும் கொல்லுமான்றதுல நிறையா இது இருக்குது. சரியா, நிறைய வெஜ் ப்ராடக்ட் இப்போ வந்து அந்த மாதிரி தான் ஆகுது. வெஜிடபிள் மேலேயும் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அடிக்கிறது, அந்த ப்ரிசர்வேட்டிவ்னால நமக்கு உடம்புக்கு பிரச்சனை வருது, இது எல்லாமே நடக்குது. அடுத்து ஜென்ரலாக இந்த பிரச்சனை வந்து இது ரொம்ப பிரச்சனையாக போயிட்டுருக்கு. என்னென்னா ரொம்ப ஃபுட்டை வந்து அதிகமாக ப்ராசஸ் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா இப்போ ஒரு உருளைக்கிழங்காவே வேக வச்சு தின்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த உருளைக்கிழங்கை வெட்டி அதை வந்து ஃபஸ்ட்டு இதில் வேக வச்சு ஆயிலில் ஃப்ரை பண்ணி அதுக்கு மேலே உப்பை போட்டு அதுக்கு மேலே வேறு ஒரு ப்ரிசர்வேட்டிவை போட்டு அதுக்கு மேலே கிறிஸ்பாக வச்சுக்கணுன்றக்காக சில ஒரு ஆயில்ஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணி அதை ஒரு பேக்கெட்டில் அடைச்சி அதை ரொம்ப நாளாக பிளாஸ்டிக்கில் வச்சு அதை லேஸுன்னு 5 ரூபாய்க்கு விற்கிறது வந்து இது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது. ஆனால் இதை வந்து சில பெரிய கம்பெனிஸ் வந்து திரும்ப பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. அதை நம்ம திரும்ப வாங்கி சாப்பிட்டே தான் இருக்கோம். ஆனால் இது வந்து இந்த ஹைலி ப்ரிசர்வ்டு ஃபுட்டுன்றது வந்து ப்ராசஸ்டு ஃபுட்டுன்றது வந்து ஒரு சிப்ஸ் மட்டும் கிடையாது. ஈவன் நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு பீஸாவை எடுத்துக்கலாம். பீஸாவுமே ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட்டு தான். ஏன்னா வந்து எந்த ஒரு இப்போ ஒரு எத்தனை ஸ்டேஜுக்கு தாண்டி ஒரு ஃபுட்டு வருதுன்னு நீங்கள் பார்க்கணும். ஒரு ஃபுட்டு வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணுறோம். சரி, அக்ரிகல்ச்சர் பண்ணுறோன்னா அதை டைரெக்டாக 1-2 அக்ரிகல்ச்சர் பண்ணி அதை அறுவடை பண்ணி டைரெக்டாக இப்போ வந்து நான் பாயில் பண்ணி சாப்பிட்றேங்கிறது ஒரே ஒரு ப்ராசஸ். நான் அக்ரிகல்ச்சர் பண்ணேன், அதை பாயில் பண்ணேன், அவ்வளோதான். ஆனால் இப்போ இருக்க ஜென்ரலாக அது அப்படியே நடக்குது. அது என்னவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை நான் வந்து பவுட்ரு ஆக்குவேன். மேலே இருக்கிறத வந்து ஒரு மைதாவை எடுத்துக்கோங்க. மைதாவே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். பவுட்ரு ஆக்குவேன். அதுக்கப்புறம் மேலே இருக்க லேயரை வந்து ரிமூவ் பண்ணுறது, அப்புறம் அதுக்குள்ளே வந்து கெமிக்கல் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி மல்டி லேயர் இதை வந்து ஒரு மல்டி லேயராக போயிட்டே இருக்குல்ல. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோம், இப்போ இது வந்து ஒரு கடைசியாக வந்து என்ன ஆகுது, நமக்கு வந்து பேக்கெட் பண்ணி வருது. இந்த பேக்கெட் எடுத்துகிட்டு வந்து அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அதையுமே நம்ம டைரெக்டாக சாப்பிட்றோம். இந்த பேக்கெட் பண்ணதை திரும்ப எடுத்துகிட்டு வந்து நான் ஆயில் போட்டு பிணைஞ்சு அதை வந்து நான் ரோஸ்ட் பண்ணி பரோட்டாவாக சாப்பிட்றேன். ஸோ இப்போ இதில் எத்தனை ப்ராசஸ் இருக்குதுன்னு கவனிச்சு பாருங்கள். நம்ம இப்படி சாப்பிட்றது தான் பெட்ரு. நமக்கு வந்து அதிகமாக உள்ள எந்த ப்ராசஸ்க்குள்ளேயும் போகாமல் இருக்கிறது தான் பெட்ரு. அப்போ தான் அதுக்குள்ளே இருக்க நியூட்ரிஷன்ஸு அதில் இருக்க
அந்த எல்லா சத்துக்களும் நமக்கு டைரெக்டாக கிடைக்கும். ஆனால் நம்ம இவ்வளோ பெரிய ப்ராசஸ்க்குள்ளே உண்டாக்குறோம் ஒவ்வொரு பொருளையும். அரிசி எடுத்துக்கோங்க, மைதா எடுத்துக்கோங்க, வேறு என்ன இன்னும் நிறைய பொருட்கள் இருக்குது. நீங்களே எக்ஸாம்பிள் நிறையா சொல்லலாம். இது இந்த மாதிரி ஒரு பொருள் வந்து இத்தனை ப்ராசஸ்க்குள்ளே வெளியே போயிட்டு வரதுன்றது வந்து அதுக்குள்ளே இருக்க நல்ல விஷயங்களை வந்து அழிச்சிடும். அதுக்குள்ளே இருக்க நல்ல நியூட்ரிஷன்ஸை அழிச்சிடும். ஸோ ஜென்ரலாக இப்போ இருக்க எல்லா ஃபுட்டுமே ப்ராசஸ்டு ஃபுட்டு தான். வந்து எந்த பொருளும் எடுத்துக்கலாம், எல்லாமே ப்ராசஸ்டாக தான் இருக்குது மோஸ்ட்லி. நம்ம வந்து அது வெரி மினிமல் ப்ராசஸில் தான் இது இருக்கணும். எல்லா பொருட்களும் சாப்பிட்ற பொருட்களுமே மினிமல் ப்ராசஸில் தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அதில் இருக்க அந்த உண்மையான சத்து வந்து டேரெக்டாக கிடைக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னா இந்த கடைசி பாயிண்ட்டு தான் நான் இப்போ இந்த போட்டிருக்க கடைசி பாயிண்ட். இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதாவது மொத்தமாக நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சொல்லுவோம் 6 சுவை உணவு இருக்குது, அறுசுவை உணவு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இப்போ எப்படி நம்ம 6 சுவையை ஒன்றதே இல்லையே, வெறும் சில பர்டிகுலர் சுவைக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதிகமாக உப்பு இருக்க பொருள், அதிகமாக இனிப்பு இருக்க பொருள், இல்லைனா அதிகமாக காரம் இருக்க பொருள், இந்த மாதிரி இதுக்கு மட்டுமே நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் கொடுக்குறோம். இப்போ பேக்கரிக்கு போனாலுமே வெறும் இனிப்பு பொருட்கள் மட்டும் தான் கிடைக்குது. இது ஏன் இப்படி வந்து மாறுச்சு? ஏன் வந்து வெறும் இனிப்பு மட்டும்தான் உலகத்தில் டேஸ்ட்டாக, வேறு எந்த டேஸ்ட்டுமே இல்லையா? அப்போ எந்த பொருளுமே வந்து வெறும் ஒரு பர்டிகுலர் இனிப்பு, பர்டிகுலர் உப்பு மட்டும்தான் நமக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இப்போது எல்லா உலகத்தில் இருக்க எல்லா பொருட்களும் இப்படி மாறி வந்து நிற்கிது. சரியா? இப்போ இதில் தான் எனக்கு வந்து பிரச்சனை. அதிகமாக உப்பு இருக்க பொருட்கள் நீ சாப்பிட்டீங்கன்னா உன்னோட கிட்னி போயிடும். அதிகமாக சுகர் இருக்க பொருள் நீ சாப்பிட்டீங்கன்னா உனக்கு வந்து டயபெட்டிஸ் வந்துடும். இல்லை டயபெட்டிஸ் மாதிரி இப்போ பசங்களுக்குனா டயபெட்டிஸ் வந்துடும், பிள்ளைங்களுக்குலாம் வந்து பிசிஓடி ப்ராப்ளம்லாம் வந்துடும், தைராய்டு ப்ராப்ளம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதோட ரூட் காஸ் வந்து அதிகமாக சுகர் இன்டேக் பண்ணுறதுனால தான். இப்போ இந்த சுகர் இன்டேக் எதனால் ஆச்சு? இப்போ இந்த ஸ்டார்டிங்லேருந்து எல்லாத்துலேயும் பார்ப்போம். ப்ரிசர்வேட்டிவ்னாலே சுகர் இன்க்ரீஸ் ஆகுது. ஆர்டிஃபிஷியல் கலர் வந்து கேன்சர் காஸ் பண்ணும், அது பண்ணாது. பட் ஆர்டிஃபிஷியல் திக்னர்லாம் இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் திக்னர், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டு, இந்த ஆர்டிஃபிஷியல் மில்க் ப்ராடக்ட்டு, ஆயில், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து சுகரை இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம உடம்புல வந்து அதிகமாக வந்து சுகரை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த அதிகமாக ரிலீஸ் ஆகிட்டே இருக்கனால என்ன பண்ணுன்னா நம்மளோட பிளட்டு நம்மகிட்ட இருக்க அந்த கிட்னி இதனால தாங்க முடியல. அதனால என்ன ஆயிருதுன்னா கடைசியில் டயபெட்டிஸையும் தைராய்டையும் உருவாக்கிடுது. ஸோ இப்போ இந்த உலகம் வந்து இப்படி வந்து நிற்கிது. இது வந்து இங்கே ஏன் இந்த கேள்வி இது இங்கே தான் வந்து நிற்கிது. ஏன் வந்து இப்படி ஒரு பர்டிகுலர் சுவைக்காக நம்மளை வந்து இது பண்ணுறாங்க, நம்ம வந்து ஃபுட்டுக்காக நம்ம வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிறோம். ஸோ இது வந்து நேச்சுரலாக இது எல்லாமே ப்ராஃபிட்டுக்காக நடந்ததா, இல்லை எல்லாருமே இது மாதிரி மோசமான ஃபுட்டை சாப்பிட்டு வெறும் மாத்திரைக்கும் மருந்துகளுக்கும் அடிமையே நம்ம வந்து வாழணும்னு இருக்கணுன்றது தான் அவங்களோட எண்ணமா அப்படின்றது தான் இந்த கேள்வி. இதுதான் இப்போ ஃபுட்டுக்கு பின்னாடி இருக்க அரசியல். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னடா தம்பி நினைக்கிற ஜெகதீஷா? ஃபுட்டுக்கு பின்னாடி, அதாவது நீங்கள் எந்த ஃபுட்டில் கை வச்சாலும்டா இப்போ இதுதான்டா பிரச்சனை. அப்போ நம்மளே வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணி சாப்பிட்ற நிலைமைக்கு இப்போ எல்லாருமே தள்ளப்பட்டு கொண்டிருக்கோம். இல்லை நம்ம பெரிய பெரிய கம்பெனிஸ் பொருள் எதையுமே வாங்காமல் நம்ம வந்து நம்மளாக லோக்கலில் கிடைக்கிற பொருட்களை நம்மளே உருவாக்கி சாப்பிட்ற அந்த இதுக்கு வந்திருக்கோம். இதுக்கு இது இப்போ நீ வந்து ஜென்ரல் ஆடியன்ஸும் சொன்னேன்னு வச்சுக்க, ஒரு பொருள் அப்புறம் எப்படிதான் வந்து அது வந்து அதான் கரெக்டு தான், நீ சொல்கிற கரெக்டு தான் எல்லாமே. ஆனால் இப்போ எதை நோக்கி ஓடுதுன்னா ப்ராஃபிட்டை நோக்கி எல்லாம் ஓடுறானுங்க. எல்லா கம்பெனியும் ப்ராஃபிட்னு பார்க்குறானுங்க. ஆனால் இந்த ப்ராஃபிட்னால மக்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்றது வந்து அவங்க கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஜஸ்ட்டு எஃப்எஸ்எஸ்ஐ வந்து அதுக்கு அப்ரூவல் கொடுக்குது தானே. இப்போ ஸ்ட்ராங்கான ஒரு கவர்மெண்ட்டு இந்த மாதிரி பொருட்கள்லாம் இதை வந்து நான் எந்த நாட்டில் பார்த்தேன்னா இந்த சுவிட்சர்லாண்டுன்னு நாடு இருக்குல்ல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் விஷயங்கள் எதுக்குமே உனக்கு அலோடு கிடையாது. ஈவன் கோக்கையே வந்து அங்கே முழுசாக விற்க முடியாது. நீ வந்து ஜூஸ்ன்னு விற்றினா, இப்போ நம்ம ஊரில் ஜூஸ் எல்லாம் ஜூஸாக இருக்குது, உண்மையான ஜூஸே இல்லை. அதை பற்றியே நான் சொல்லலாம். ஆக்சுவலாக ஜூஸுன்றது வந்து ஜூஸே கிடையாது. மேங்கோ ஜூஸுங்கிறது மேங்கோ ஜூஸ் கிடையாது, ஆரஞ்சு ஜூஸுன்றது ஆரஞ்சு ஜூஸ் கிடையாது. இதெல்லாம் போய் ஜஸ்ட்டு வந்து கெமிக்கல் ஃபார்முலா. அந்த கெமிக்கல் ஃபார்முலா வந்து க்ரியேட் பண்ணி அவனுங்க வந்து விற்றுட்ருக்கானுங்க. இது எத்தனை குழந்தைங்க குடிக்கிறது இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ இதெல்லாம் என்ன பண்ணும்? சின்ன வயசுலேயே ஒரு குழந்தைய வந்து ஆர்டிஃபிஷியல் விஷயங்களை உள்ளே தள்ளினா அந்த குழந்தையோட கிட்னி என்ன பாதிக்கும், அதோட பிளட் என்ன பாதிக்கும்,
கேன்சர் சின்ன வயசுலேயே கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. உண்மைதான். அதாவது ப்ராசஸ்டு ஃபுட்டே கட் பண்ணணும். ஆமாம். அப்புறம் இந்த கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறது, ஆர்டிஃபிஷியல் திங்ஸ் ஆட் பண்ணுறது. ஆனால் இப்போ இருக்க எல்லா ப்ராடக்ட்டும் அதான்டா ப்ரோ, வேலிடிட்டி தான். அந்த எக்ஸ்பைரி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுங்க ஆட் பண்ணுறது தான். நீ ஜென்ரலாக ஒரு படித்த இப்போ நம்மனா ஓகே, கொஞ்சம் ஓவராக பேசுகிறவங்கன்னா அப்புறம் எப்படி ப்ரெசர்வ் பண்ணதுன்னு கேட்பாங்க. அதுக்கு தானே அது கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் எல்லா ப்ராடக்ட்ல அதானே போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை சொல்ல வரேன். சயின்ஸ் இதான அட்வான்ஸ், இப்படிதானே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ப்ராடக்ட்டையும் எப்படி வந்து டைரக்டா ரெடி டு ஈட் பண்ண முடியும், ரிசர்வ் பண்ணி தானே செய்ய முடியும்னு சொல்லுவாங்க. எல்லா ப்ராடக்ட் மீன்ஸ் மசாலா ஐட்டம் எல்லாமே சொல்றேன். இது அட்வான்ஸ்டு தானே, ஏன் நெகட்டிவா சொல்றேன்னு சொல்லுவாங்க. புரியுது என்ன நான் சொல்றேன்னு? புரியுது புரியுது புரியுது. கொஞ்சம் நான் சொல்லல, கொஞ்சம் நாலேஜ் ஓவரா இருக்கவங்க அப்படிதான் பேசுவாங்க. அதுதானே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு. அதாவது ஆனால் இதுக்கு வந்து இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் இவங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி சயின்டிஃபிக் ஸ்டடீஸை உருவாக்கியிருக்காங்க. கரெக்டாக இந்த ப்ரிசர்வேட்டிவ் வந்து எதுவும் பண்ணாது. அதான் WHO மேலே எனக்கு ரொம்ப சந்தேகம் இருக்குது. WHO வந்து அது நமக்கு வேலை செய்யுதா இலுமினாட்டிஸ்க்கு வேலை செய்யுதான்றதே ரொம்ப டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க WHO பண்ணுறதா நீ பார்த்துருக்கியா? கோவிட் வந்து வந்த உடனே ஓகே நானுங்க எல்லாம் வந்து வேக்சின் போட்டுக்கோனானுங்க. அதே மாதிரி அவங்க இந்த மாதிரி ஸ்டடீஸ், அதாவது இவங்க FSSAIக்கு எங்கேருந்து ஸ்டடீஸ் கிடைக்குது, ஓகே இவங்க அப்ரூவ் பண்ணலாம், இந்த ப்ரிசர்வேட்டிவ் இதை ஆட் பண்ணுறதுக்கு இதை நீ அப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த ஆயில் சொல்கிறேன்ல, இந்த ஆயில் வந்து ஆயிலே கிடையாதுடா, பெட்ரோலியம் பை ப்ராடக்ட்டு. வெறும் பெட்ரோல்லேருந்து வர ஒரு ஆயில் எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க பை ப்ராடக்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஜெயிஸ் இப்போதான்டா வாய்ஸ் கேக்குது. கேக்குதா? இப்ப கேக்குதுடா கயிறு. சரி சரி ஓகே. அம்மா வந்துட்டாங்கடா உள்ள. ஓகே ஓகே. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? முன்னாடியே வந்திருக்கலாங்க. என்ன டாபிக்ல பேசுறீங்க? நாங்க உணவு பின்னாடி இருக்க அரசியலை பத்தி பேசிட்டு இருக்கோமா. அரசியல்னா எனக்கு தெரியாது பார்த்தாங்க. இல்ல 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 அரசியல்லாம் இதுல இல்ல. உங்களுக்கு ஆல்ரெடி உங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. இருக்கு, அது எப்படி சாப்பிடலாம் அது என்ன தெரியும். அதுதான் இப்போ உணவுல என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். இந்த சரி சரி சரி. உங்களுக்கு இது படிக்க முடியுதுங்களா? இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியும்? இந்த இதுதான் ஆர்டிஃபிஷியல் ப்ராடக்ட், கலர்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஆமா 5 கிராம் இல்லை, அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ WHO வந்து ஒரு பொருளில் 5 கிராம் தான் ப்ரிசர்வேட்டிவ் கலக்கணும்னு சொன்னாங்கன்னா, இப்போ நம்ம சாப்பிட்ற எல்லா பொருட்கள்லையும் ப்ரிசர்வேட்டிவ் இருக்குல்ல, அப்போ நம்ம டெய்லியுமே ப்ரிசர்வேட்டிவ் உடம்புக்குள்ளே போயிட்டு இருந்தால் நம்ம உடம்புக்கு என்ன ஆகும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது தான், இது எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு. நாங்கள் இயற்கை வாழ்வியல் ஒரு ட்ரைனிங் போயிருந்தோம். ஓகே. அதில் அப்படி தான் இதெல்லாம் சொல்லவும் நான் ஊறுகாய் போகிறத நிறுத்திட்டேன். ஓகே ஓகே ஓகே. எப்பயுமே நாங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் அந்த ஐட்டம் எதுவுமே வாங்கி குடிக்கவும் மாட்டோம், என் குழந்தைகளும் சாப்பிட மாட்டாங்க. நல்ல விஷயமா. ஆமாம், இது அது கூல்ட்ரிங்க்ஸில் இப்போ தான் அதை சொல்லிட்டு இருந்தேன். கூல்ட்ரிங்க்ஸ் வந்து எல்லாமே வெறும் கலரும் அதில் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இதுவும் தான் இருக்குது. அதில் வந்து உண்மையான ஜூஸோ ஆரஞ்சுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதில் ஆரஞ்சே இல்லை. மேங்கோன்னு சொல்கிறாங்க, அதில் மேங்கோவே இல்லை. வெறும் எசன்ஸ் மட்டுமே வச்சு கலர்ஸையும் வெறும் சர்க்கரையும் போட்டுமே நம்மளை இது பண்ணுறாங்க. அப்போ அது நமக்கு என்ன பண்ணுதுன்னா நாளடைவில் அது வந்து சுகர் உருவாக்கிடுது. கரெக்டாக சுகர் உருவாகிடுது. இல்லை வந்து ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி பிரச்சனை, இது எல்லாத்தையுமே உருவாக்குது. ஃபஸ்ட்டு அப்போ நம்ம இது, ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு இது முக்கியமாக கொடுக்குறது நிப்பாட்டணும். இப்போ பிறக்கிற குழந்தைங்களாம் அதிகமாக சேர்த்துருக்கலாம். வெறும் அது வேற 10 ரூபா ஆக்கிடுச்சு. என்னங்கம்மா என்ன சொன்னீங்க? பிஸ்கட்லயும் கெமிக்கல் இருக்குன்னு போடுறாங்கப்பா. ஆமா 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 கரெக்ட் தாங்க. பிஸ்கட்லயும் பிரச்சனை. வெள்ளை சக்கரை சேர்த்தாலே கெமிக்கல் தான். ஆமா ஆமா. ஆக்சுவலாக இதில் நான் சுகரை பற்றி ஆட் பண்ணல. அடுத்து சுகர் ஒரு பாயிண்ட் இருக்கு, ஒயிட் சுகர். ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்ல வந்து ஒயிட் சுகர் இருக்கு. அப்புறம் இந்த ஹார்லிக்ஸ், பூஸ்ட் அந்த மாதிரி ஐட்டங்கள், அதுல எல்லாம் எவ்வளவு கெமிக்கல் இருக்குன்னு ஒரு வீடியோல அன்னைக்கு காமிச்சாங்க, தனித்தனியா எடுத்தே காமிச்சாங்க. அதெல்லாம் ரொம்ப கெடுது. ஆமா.
நம்ம வீட்டுல ராகி மாவு அரைச்சி வச்சு குழந்தைகளுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. கரெக்ட். யார் செய்யறா? ராகி மாவு கொடுக்கலாம் இல்லைங்களா குழந்தைங்களுக்கு? நல்லா ராகிய ஊற வச்சு முளை கட்டி வறுத்து சளிச்சு குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தை ஒரு 3 மாசம் குழந்தையிலிருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்க எலும்பெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கும். நல்லா ஸ்போர்ட்ஸ்ல நல்லவங்களா வருவாங்க. அது ஆக்சுவலாக அது இதே ஒரு டாப்பிக்காக எடுக்கலாம் நினைக்கிறேன். அடுத்து குழந்தைங்களை எப்படி வளர்க்குறது, குழந்தை வளர்ப்பு. பிறகு சின்ன குழந்தைங்களுக்கு அதிகமாக பவுடர் அடிக்கிறது இதெல்லாமே பிரச்சனை இல்லையா? ஆமா ஆமா ஆமா. எல்லாமே ஹலோ, சொல்லுங்க. வெட்டிவேர் இருக்குல்ல? ஆமாம்மா, வெட்டி வேறா? அந்த பவுடர் போட்டா உடம்பு கபகபன்னு மணக்கும், உடம்பு பூரா கூலிங்கா இருக்கும். அப்படியா? அந்த கெமிக்கல் பவுடரே போடக்கூடாது. ஆமாம்மா. அந்த வெட்டி வேற வந்து பவுடர் ஆக்கலாமா? ஆமா ஆமா, ஓகே. பவுடர் பண்ணி விற்கிறாங்களே இப்போ. அது வந்து குழந்தைங்களுக்கு போடலாங்க இல்லைங்களா? ஆமா, ஓகே. நமக்கே நல்லா ஜம்மு மணக்கு பக்கத்துல போனாலே. அந்த ஒயிட் பவுடர் போகிறத விட இது பெட்டர் தான் இல்லையா? ஆமா. 4 மாசம் கழிச்சு அது ரெடி பண்ணி போடுவாங்க. யாருக்கு? அவங்களுக்கு தேவைப்படும். இன்னொரு ஆமாம், எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்னொரு 3 மாசத்துல பிறக்க போகுது குழந்தை. யாருக்கா மீட்டிங்ல வாசிம் இருந்தா பஸ்ல வந்து சரி சரி வந்துட்டேன்டா, வீட்டுக்கு வந்துட்டேன்டா நானு.